ஹலோ எவ்ரிவன். தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தவறா? அப்படிப்பட்ட தவறுகள்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம்? ஒரு மனுஷன் செஞ்ச தப்பால் இன்னைக்கு ஒட்டுமொத்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை மாறி நிற்குது. அப்படி அவர் என்ன தப்பு செஞ்சார்? அதோட இம்பேக்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு? வெல்கம் பேக் டு ஷார்ட் சர்க்யூட், த ஸ்டோரி ஆஃப் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், ஹவு டு லேர்ன் இன் ஃபெயில்ஸ். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெனிசிலின் இன்றைக்கி மெடிசன் இண்டஸ்ட்ரியில் ஒரு எவ்வளோ பெரிய மாற்றத்தை க்ரியேட் பண்ணுறக்குன்ட்டு. இதுக்கு காரணம் இவர் பண்ண ஒரு சின்ன தவறு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன தப்பு பண்ணார் பார்க்கலாமா? இவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோன்னா 1881 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் இருக்கிற டார்வின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்ம ஃப்ளெமிங். இவர் தன்னுடைய 10 வயது தாண்டுவதற்கு முன்பாகவே தன்னுடைய தந்தையை தவறவிட்டவர். இவருடைய பள்ளி படிப்பு எல்லாமே அவர் பிறந்த அதே கிராமத்தில் தான் முடித்தார். ஃப்ளெமிங் தனது மருத்துவ படிப்பை தனது 20வது வயதில் லண்டனில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மேற்கொள்கின்றார். ஃப்ளெமிங்குடைய பேராசிரியர் யார் என்று பார்த்தால் ஆல்மர் எட்வர்ட் ரைட். இவர் வேற யாரும் இல்லை, டைஃபாய்டு காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடித்த நபர். சக மாணவர்கள் எப்பொழுதுமே ஃப்ளெமிங்கை ஒரு தாழ்த்தப்பட்ட மனநிலையில் வச்சு தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஃப்ளெமிங் இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய பணியை எப்பயும் போல சீரும் சிறப்புமாம் செய்து வந்தார். பின்னர் 1906ஆம் ஆண்டிலிருந்து மருத்துவத்தின் சிறப்பு தேர்ச்சி பெற்று ஃப்ளெமிங் அவருடைய பேராசிரியரான ஆல்மர் எட்வர்ட் ரைட் அவர்களிடமே உதவியாளராக பணியாற்றினார். ஃப்ளெமிங் அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் 1928 எப்பயும் போல் தனது வீக்கெண்டை முடிச்சுட்டு ஃப்ளெமிங் அவருடைய ரிசர்ச் லேபை வந்து பார்க்குறப்போ அவர் மறந்து போய் விட்டு சென்ற ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரிமெண்ட். அவர் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சார்னா, ஸ்டெஃபிலோகாக்கஸ் எனப்படும் ஒரு பாக்டீரியாவை ஒரு பென்டன்டேஷன் பாக்ஸில் போட்டு வளர்த்தாரு தன்னுடைய ரிசர்ச்காக. அந்த பர்டிகுலர் பென்டன்டேஷன் பாக்ஸை அவர் ரிட்டர்ன் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வளர முடியாமல் இருக்கிறத அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ காரணம் என்னன்ட்டு அவர் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணும் பொழுது அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா மேலே ஒரு ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு. அந்த ஃபங்கஸ் ஆனது ஒரு பர்டிகுலர் ரசாயனத்தை வெளிப்படுத்துது. அந்த ரசாயனமானது அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவை கீல் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை அவர் நோட் பண்ணுறார். ஸோ இந்த பர்டிகுலர் ரசாயனம் இருக்குல்ல, அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ரசாயனத்தை தான் ஃப்ளெமிங் முதல்ல பெனிசிலின் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெனிசிலினை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம எப்படியாச்சும் அந்த ஃபங்கஸ்லேருந்து அந்த பெனிசிலினை பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக சயின்டிஸ்ட் கிட்ட அவர் ஹெல்ப் கேட்குறாரு. அவங்களும் பண்ணுறாங்க. பட் அப்போது இருந்த டைம் பீரியடில் இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அவங்களால அந்த பெனிசிலினை அந்த ஃபங்கஸ்லேருந்து பிரித்து எடுக்க முடியலை. ஸோ அதனால் ஃப்ளெமிங் அந்த ப்ராஜெக்டை அதோடு குயிட் பண்ணுறார். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து 2 சயின்டிஸ்ட் ஃப்ளெமிங்கோடைய இந்த ஆய்வறிக்கையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க இந்த ரிசர்ச்சை ரீஅட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்க பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தங்களுடைய அயராத உழைப்பினால் அவங்க அந்த ஃபங்கஸ்லேருந்து அந்த பென்சிலினை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வெற்றிகரமாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த பென்சிலினை பலதரப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்துகிறாங்க. முதல்ல 5 எலிகளை வச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 எலிகளுக்கு ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவை கொடுத்துட்டு பென்சிலினை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் அதிர்ஷ்டவசமாக 4 எலிகள் பிழைத்து கொண்டது, ஒரு எலி தவறியது. அதுக்கப்புறமா பலதரப்பட்ட ஆய்வுகளுக்கு மீண்டும் இந்த பென்சிலினை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் பென்சிலினோட ரிசோர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்க்குறப்போ மற்ற பொருட்கள்லேருந்து கிடைக்கிற பென்சிலினை விட அழுகி போன பாகற்காய் மற்றும் அழுகி போன பலாப்பழம் இதிலிருந்து கிடைக்கிற பென்சிலின் 6% அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பென்சிலிருந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு பென்சிலினுடைய ஆய்வறிக்கையை அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில். அண்ட் இதன் தொடர்ச்சியாக செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பென்சிலின் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பென்சிலின் பலதரப்பட்ட வீரர்களுக்கு
ஒரு அருமருந்தாக பார்க்கப்பட்டது. அவருங்க காயத்திலிருந்து எந்த ஒரு தொற்று நோயும் இல்லாமல் விரைவில் விடுபட இந்த பென்சிலின் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டது. இதனால் அவர்கள் மீண்டும் போருக்கு சென்று போரிட முடிந்தது. இதை பற்றி அதிகப்படியான நியூஸ் வெளில வர ஆரம்பிச்சது. இப்போதைக்கு இருக்கிற மாடர்ன் டேல எக்கச்சக்கமான ஆன்டிபயோட்டிக் நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலின், அமாக்சிலின், நாப்சிலின், பென்சிலின், ஆமோசிலின் போன்ற பலதரப்பட்ட ஆன்டிபயோட்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே பேஸ் வேரியண்டடாக பென்சிலின் மட்டும்தான் இருந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் இது ஏதோ ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இன்றைக்கி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய குரோத்தை அடைஞ்சிருக்குமா? ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குல்ல. ஆஸ் யூஷுவல் அவர் மறந்து போய் பை மிஸ்டேக்காக விட்டு போன ஒரு விஷயந்தான் இப்போது இவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தியிருக்கு ஹிஸ்ட்ரியில். அதே போல தான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பை மிஸ்டேக்காக பல தவறுகளை செஞ்சுருப்போம். ஸோ அதுக்காக ஃபீல் பண்ணலாம், பட் அங்கேயே நிற்கக்கூடாது. ஹியூமனுடைய எபிலிட்டி என்னென்னு எடுத்து பார்க்குறப்போ, எ மேன் வில் மேக் மிஸ்டேக் டு லேர்ன் எனிதிங் நியூ. ஒரு மனுஷனானவன் தப்பு செஞ்சு அந்த தப்புலேருந்து என்ன கற்றுக்கிறான், அதுதான் மனுஷனுடைய எபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலில் ஏற்பட்ட பிழையினால தான் அது தயிராக மாறுதா இருந்தாலும் இல்லை சீஸாக மாறுதா இருந்தாலும். கிரேப்ஸ், அந்த கிரேப்ஸில் ஏற்பட்ட பிழையினால தான் அது அதை விட வேல்யூபிளான ஒயினாக மாறுது. அன்னைக்கு கொலம்பஸ் அவர் போகிற டைரக்ஷனை தவற விட்டதுனால தான் இன்றைக்கி அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரி இருக்குதே கண்டுபிடித்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் பை மிஸ்டேக்கால் பல ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கை ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண கற்றுக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon guys.